ஹே கைஸ், நான் ஷம்கே. வெல்கம் பேக் டு another வீடியோ. சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். கொழுப்பு எடுத்து சாராயம் குடிச்சு சாவுறாங்க, அவங்களுக்கு தட்டி கேட்குறதுக்கு ஏன் இத்தனை பேர் போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து நான் ட்விட்டரில் பார்த்தேன். இத்தனை வருஷமாக ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணது வந்து இவ்வளோ நாள் இருந்த கவர்மெண்ட்ஸ் தான். அதாவது பல நாடுகளில் இந்த ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நார்மலைஸ்டாக இருக்குது. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அது மூலிமா பல ஆயிரம் கோடி பிஸ்னஸில் டாஸ்மார்க் அப்படின்ற பேரில் கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பர்சனல் ப்ராப்ளம்ஸை வந்து தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயம் குடித்தா நம்ம எல்லாருக்குமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இதனால் கிரியேட் பண்ணி வச்சிருந்த இந்த சரௌண்டிங்ஸால் நம்ம ஆல்கஹால் குடிக்கணும், அதாவது சாராயத்தை குடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் அதை வாங்க போய் அதுக்கு காசு இல்லாமல் அதுக்கு கீழே இருக்க ஒரு விஷயமா இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 10 ரூபா 20 ரூபா அப்படின்ற விலைக்கு கிடைக்கிறதுனால இதை வாங்கி பல பேர் இங்கே வந்து அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலயமா அதில் மெத்தனால் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக கலந்ததுனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து யாருமே இங்கே தட்டி கேட்கக்கூடாத ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பாக இதை ஒரு விஷயத்த தட்டி கேட்டு தான் ஆகணும். அது மூலயமா கிட்டத்தட்ட 40 உயிர்களுக்கு மேலே போயிருக்கு. படத்தில் வந்து உங்கள் ஹீரோ வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் குடிச்சா அதை கொண்டாடுறீங்க, சத்தம் போடுறீங்க, விசில் அடிக்கிறீங்க. இதுவே நிஜத்தில் குடிச்சா நான் அது வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்லலை, சொல்கிறேன். இந்த கமெண்ட்டுக்காக நான் இந்த ரிப்ளையை சொல்கிறேன். இது தப்புன்னே வச்சுக்கோம், இது தப்புன்னு வச்சுக்கோம், இல்லை இது தப்பு தான். பட் இருந்தாலும் இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற பேரில் பல அமைப்புகள் பல கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க. ஸோ அந்த அமைப்புகள்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எழும்புது. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 மே மாதம் மரக்காணம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மரக்காணம் அப்படின்ற ஒரு இடத்துல 20க்கும் மேலே ஆட்கள் வந்து இந்த மாதிரி மெத்தனால் வந்து அந்த கள்ளச்சாராயத்தில் கலந்ததுனால இறந்து போனாங்க. ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு முதல்வராக இருக்கட்டும், இல்லை பல பேர் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க, அனுதாபங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தெரிவித்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இது எப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரிகாஷன் எடுத்துருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த மெத்தனால் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே எவ்வளோ அதுக்கு பாதிப்பு இருக்குது. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2 ஸ்பூன் மெத்தனாலை வந்து ஒரு சின்ன குழந்தை குடித்தா அந்த குழந்தை இறந்துருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரஸான ஒரு கெமிக்கலை வந்து கிட்டத்தட்ட அது விஷம் மாதிரி தான். ஸோ விஷம் தான் அது. பட் பெரும்பாலானவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதுலேயும் கலக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். அப்படி இல்லைனா இது எப்படி கலக்குறாங்க, இது யார் அதாவது விநியோகம் பண்ணுற அப்படின்றதுக்கான நடவடிக்கையாக இருக்கணும். அப்பயே எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது. பட் இப்போ இது எடுக்காமல் விட்டாங்கன்னா இது மாதிரி இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் குடிச்சதா சொல்லி ஒரு 4 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அது இறந்து போனதுக்கப்புறமா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சொல்கிறாரு, இல்லை, அதாவது கள்ளக்குறிச்சி கலெக்டர் வந்து சொல்கிறாரு, இல்லை அவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போகல, அவங்க வேறு ஏதோ பிரச்சனையில் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. சில நேரங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுனால வயிறு பெரட்டுது, வாந்தி வருது, பேதி வருது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அதில் பல பேர் இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இறந்து போகிறாங்கன்ற தெரிஞ்சதுக்கப்புறம் சில பேர் வயிறு வலியில் வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது. ஸோ அந்த இறப்பு 5வது, 10வது, 15வது, 20வது, 35வது, இப்போ 40க்கு மேலே போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக 39 பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதில் பல பேர் வந்து ஒரு 15க்கும் மேற்பட்டவங்க வந்து ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த கள்ளச்சாராயம்லாம் கடத்துறாங்க கருணாபுரம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல. ஸோ இந்த கள்ளச்சாராயம் வந்து விநியோகிக்கப்பட்ட பக்கத்தில் கொஞ்சம் தூரத்து தள்ளி தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸே அதை கவனிக்கல, அது ரொம்ப சின்ன ஒரு கிராமத்தில் நடக்குதுன்னே வச்சுக்கோமே. பட் இது 100க்கும் மேற்பட்ட பீப்புள், அதாவது மினிமம் 100 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களே 130 பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விநியோகிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கெட் போட்டு பாலித்தீன் கவரில் பொட்டி கடையில் ரசனாலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பாக்கெட் போட்டு வித்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இதை குடிச்சு இறந்து போனவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர்கள் தான். டாஸ்மார்க்கில் ஆல்கஹால் வாங்க முடியாமல் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு இந்த மாதிரி விஷயத்தை குடிச்சு அதில் மெத்தனால், அதாவது ஆல்கஹால்னாலே எத்தனால் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகமாக கலந்துருப்பாங்க, அதான் ஆல்கஹால் அப்படின்றது. பட் எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனால் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் கலந்து இத்தனை பேரோட உயிர் போயிருக்கு. இதுக்காக சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது போலீஸ்குள்ளே போலீஸே இதுக்கெலாம் உடந்தையாக இருந்திருக்கலாம், அதாவது இந்த மாதிரி விஷயத்தை சப்ளை பண்ணதுக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அங்கே இருக்க மக்களால் வைக்கப்படுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ்குள்ளே சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனில் நிறைய போலீஸை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன்று தான் சொல்லலாம், இந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, அதுக்கான கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உருவாகுது, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு
விளக்கம் இங்கே வேணும், ஒரு விஷயத்தை பற்றின அவேர்னஸ் வேணும், இந்த நடவடிக்கை ஏற்படணும் அப்படின்றது தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை பாலிடிக்ஸாக நிறைய பேர் மாற்றிட்டு இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி இது ஒரு 39 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.